இதை சொல்கிறது காட்டுச்சூரியாந்தின்னு சொல்கிறது இதில் நைதர்சன் பிரமாணம் கூடுதலாக இருக்குது. நாங்கள் கூட்டு பசலை அரிக்கிறதுக்கு இதை முக்கிய பொருளாக பயன்படுத்துறது என்னென்னா எங்கள்கிட்ட மற்ற இதெல்லாம் இருக்குது, பாவட்டை இருக்குது, இருக்குது எல்லாம் இப்பிலிப்பில் இருக்குது, தாராளமாக விட்டத்தக்காக இருக்குது. இது இங்கே கிடையாத சாமான் இருந்தது, அதுக்காண்டி தான் வேறு இடத்துல தடிகளை கொண்டு ஊண்டி இருக்கிறேன். ஆனால் இது மேரியில் தடியை ஊண்டினோன்னா வேலை சோமாக வந்து சேர்ந்துடும். மரவள்ளி கட்ட ஊண்டினாலும் ஒரு சின்ன ஒவ்வொரு சாணம் தடி தான் ஊண்டினது. அது ஒரு வலையோடைய ஒரு மேரியோடைய ஒரு 3 மாதத்திலே பூக்கிற அளவுக்கு வந்துடும், மழை ஒன்று வளர்ந்துடும், வளர்ச்சி கூட. இது நைதர்சன் பிரமாணம் கூடின வரைக்கும் எங்கள்கிட்ட கூட்டு பசலையும் யூரியா தன்மை கூட, பயிர்கள் நல்லா இல்லையிலேயே இல்லை பயிர் மாதிரி இருந்து பூச்சிகள் தாக்கத்தை குறைக்குது. எங்களுக்கு வர பூச்சிகள் அந்த பழகி அதெல்லாம் இதில் வந்துருந்தீங்கன்னா அங்கே தோட்டத்துக்கு வரது குறைவாக இருக்கும், அல்லது நேரடியாக பூச்சிகள் தோட்டத்துக்கு வரும். அப்போ ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரியும் இது இருக்குது. தனியாக இது இருந்தாலே போதும், மாடிச்சாணத்தோடு சேர்த்தா நல்ல நைதரசன் சேர்வை யூரியா மாதிரி நல்லா வேலை செய்யும். இதே மாதிரி தான் காலையில் முதல் நாள் ஊற்றின சாணத்தில் கேஸ் ஃபோம் பண்ணின சலரி இதுக்கான வந்து கொண்டு இருக்குது. இதை கொண்டு தான் கூட்டு பசலையை தயாரிக்கிறது. மற்றது பயிர்களுக்கு தெளிக்கிறது. பயிருக்கு தெளிக்கிறதுனா இதை இப்படி தெளிக்கலாம், சாணமாக இருக்கும். தண்ணியை கலந்து அடையை வச்சுட்டு அந்த நீரை எடுத்து தெளிக்கலாம். இதை எடுத்து கொண்டு தான் நான் கூட்டு பசலை தயாரிக்கிற இதில் நான் அதில் ஒன்று அதை காட்டுறேன் தான். நான் இப்படி இந்த காவோலிகளை சுத்த வரை மிதிக்க விடுறது, ரவுண்டாக மிதிக்க போட்டு அதுக்கு மேலே காட்டுச்சூரியாந்தி குழிகளையும் வெட்டி கொண்டு வந்து கட்டுக்கட்டாக கட்டி வச்சு விட்டால் பாரமாக இருக்கும், அணகட்டினமாக இருக்கும். அதுக்கு நடுக்குள்ள இதை ஊற்றி கொண்டு வரும். இதை ஊற்றி கொண்டு வந்தால் அப்போ இதுவும் சேர்ந்து ஊக்கி இதில் பெருமானம் கூடுதலாக இருக்கும். ஒரு 50 ஓலி என்றாலும் மிதிச்சாதான் நடுக்குள்ள ரவுண்டாக ஒரு இடம் கிடைக்கும். இதுக்கு மேலே கிளிசரியா குழைய அல்லது காட்டுச்சூரியாந்தி குழைய கட்டுக்கட்டாக கட்டி போட்டு மேலுக்கு ரவுண்டாக வச்சு விட்டால் அதுக்கு மனமாகி நிற்கும். நடுக்குள்ள இந்த குழந்தை சிலரிக்க அதுக்கு நடுக்கொள்ள வார இடத்துல இதை அப்படியே அதுக்கு மேலே ஊற்றி விடுவான். நான் முன்னே காட்டின மாதிரி சுத்த வர ஓலை மிதிச்சுத்தான் இப்படி ஊற்றி கொண்டு ஊற்றி கொண்டு வந்துருக்கிறேன். மற்றது இதுக்கு கரைக்கிறது போக மிஞ்சின சாணத்தையும் கொண்டு சுத்த வர வரம்புமாகி அதுக்கு மேலே போட்டு விடுவேன். அதுக்கு நடுக்குள்ள தான் இதை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து இதுக்குள்ளே ஊற்ற இது வெளியில் பாயாது அதுக்குள்ளேயே இருந்து கரையில் உள்ள ஓலிகள் இதுகளையும் சேர்த்து ஊக்குவோம். ஒவ்வொரு லெவல் ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்த உடனே பாராபோஸ்பேட்டை அதுக்கு மேலே கொஞ்சம் தூவி விடுவேன். பாராபோஸ்பேட்டை தூவி விட அப்புறம் திருப்பி அதுக்கு மேலே விட்டு கொண்டு வர்றது. அப்போ பாராபோஸ்பேட்டும் ஒரு இந்த கும்பிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ பாராபோஸ்பேட் பிடிச்சிருக்கும். அது அவ்வளோ போதும். மற்ற இதன் மூலம் விவசாயம் பயிருக்கு எனக்கு என்னுடைய தோட்டத்துக்கு இது காணும். அதுக்கு மேற்கொண்டு செய்கிறதா இருந்தால் கொம்போஸ்ட் தயாரிக்கலாம். அதுக்கு மேற்கொண்டு இப்போ 10,000 20,000 கண்டு என்று செய்கிறவைக்கெல்லாம் இது போதாது. இந்த மரக்கறி வார மரக்கறிகளும் கொஞ்சம் தரமானதாக இருக்கும், நஞ்சற்ற மரக்கறியாக இருக்கும் பிடிச்சது கேட்கல.